இப்ப 4 பேர் ஆரம்பத்துல தொழில் தொடங்கினப்ப எத்தனை பேர் இருந்தாங்க கூட? என் கூட நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரு 4 பேர் இருக்கிறப்ப ஒரு கடை இருந்தது. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல் கடை. 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சீங்க. நான் சென்னையில இருந்தேன், மதுரையில பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்ததுமே எப்ப நல்லா ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கும் அந்த ஊர்ல தான் போய் இருக்கணும்னு நினைப்பேன். அப்ப சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருந்தது. அப்ப அந்த சென்னையில போயிருந்தேன். 10 வருஷம் கிட்டத்துல சென்னையில இருந்தேன். அங்க இருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாவே அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன் 2003ல. ஸோ அப்போ எனக்கு இந்த கொடுத்த காசெல்லாம் எனக்கு வராமல் போயிடுச்சு. ஃபுல் லாஸ். ஒரு 2000லாம் பயங்கர மைனஸ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் வர்றப்ப -6 லட்ச ரூபா. என்ன பண்ணணும்னு புரியல. ஆனா காசு வரணும், ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் வரணும். நான் நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்துக்கும். ஒவ்வொரு தடவையும் கத்துக்கணும்னு மேலே ஏறப்பெல்லாம் கீழே விழுந்துருவேன். ஆனா மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமா ஓடுவேன், விட மாட்டேன். ஆனா எப்படி அந்த ஆட்டிடியூட் வருது? இப்ப 2 தடவை 3 தடவை விழுந்தோடனே அட போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான், எல்லாரும் தான் என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைல்ல, என்ன பிடிச்சி வேற வழியே இல்ல. ஆள் சப்போர்ட் சிஸ்டர் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் எழுந்திருக்கேன், வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்ன வறுமையில படைச்சான். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, ஆனா நான் தான் விழுந்து எந்திரிக்கணும். என்னோட ஆமா, எப்பவுமே விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கான்ஃபிடென்ட்டோட காலையில என்ன பண்ணுமோ என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கட்டத்துல பாக்குறப்ப என்னன்னா, எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில விஷயங்களை கேட்கறப்ப ரொம்ப போர் அடிக்குமா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்ட பேச மாட்டேங்கிறீங்க, சினிமாக்கு போக மாட்டேங்கிறீங்க, வேலை வேலை வேலைன்றது ஒரு மாதிரி டயர்ட் ஆகாது? இல்ல நான் தான் எல்லாமே ஃப்ரீயா பேசிட்டு பசங்களோட பேசிட்டே இருக்கேன். உங்க ஸ்டாஃப்ஸோட எப்பவுமே கண்டினியூஸா தானே இருக்கேன். அவங்களோட ஜாலியா இருக்கேன். வர்ற விசிட்டர்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்களோட வெரி நாலேஜோட வர்றாங்க, நிறைய படிச்சுட்டு வர்றாங்க. என்கிட்ட பார்க்க வர்றவங்களும் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல சேலரி வாங்குறவங்க, சாதாரண ஃபாரினர்ஸ் வர்றாங்க, எல்லா பேரும் வர்றாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியனால ஒரு நல்லா படித்தவங்கள, MBA படித்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கம்பெனியில். இவங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இவங்க இதை சொல்கிறாங்க, இதை நம்ம நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்த விட்டுருவேன். அவங்க சொல்கிறத ரீட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். வர்றாங்க, இந்த நாட்டில் எப்படி இருக்குது, இந்த நாட்டில் எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த கடையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் இந்த பொருளை வைக்கிறனால இந்த கடையில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு இமிடியட்லி நல்ல விஷயத்தெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு.